ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாமே. ஹலோ நண்பா. நெப்போலியன் ஹில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாவும் ரைட்டராகவும் இருந்தாரு. அவருக்கு ஒரு தடவை ஆண்ட்ரூ கார்னெகியோட இன்டர்வியூ பண்ண சான்ஸ் கிடைச்சது. இன்டர்வியூ நல்லா போயிட்டு இருந்தது. ஆண்ட்ரூ கார்னெகி அப்போ சொன்னாரு, உலகத்துல நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சக்சஸ்ஃபுல்லா ஆக போறேன்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கடைசியில தோத்து போறாங்க மோஸ்டா. அதனால நம்ம ஒரு புக்கை ரெடி பண்ணுவோம், எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா ஆகுற மாதிரி. நீங்க இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்றீங்களான்னு கேட்டாரு. நெப்போலியன் உடனே ஆஃபர் அக்செப்ட் பண்ணாரு. அவரு வந்து ஒரு உலகத்துல இருக்க ஒரு 500 சக்சஸ்ஃபுல் பீப்புளோட மீட் பண்ண சான்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் நெப்போலியன் ஹில் வந்து 20 வருஷம் ரிசர்ச் பண்ணி இந்த 500 பீப்புளை வந்து மீட் பண்ணி ஒரு சூப்பரான புக் எழுதினாரு. அந்த புக்கை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த புக்ல நிறைய இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு சிலது தான் பார்க்க போறோம். நம்பர் 1, டிசையர். நம்மளுக்கு ஒரு பேர்னிங் டிசையர் இருக்கணும் எதையாவது அச்சீவ் பண்ணணும்னு. அப்பதான் ரிச் ஆக முடியும் நம்ம. இதை பத்தி நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்ப பார்ப்போம். ஒரு தடவை ஒரு ராஜா என்ன நினைச்சாரு, ஒரு லேண்டை கேப்சர் பண்ணலாம்னு நினைச்சாரு. அந்த கண்ட்ரிக்கு போகணும்னு ஷிப்ஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க இவரு ட்ரூப்ஸோட. இவர் வந்து ஒரு 500 பேர் வச்சு ஒரு ஆர்மி வச்சிருந்தாரு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, எதிரணியில நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்கன்னு. அப்போ இவர் என்ன சொன்னாரு, ஷிப்ஸை எரிச்சிருங்கன்னு இவரோட சோல்ஜர்ஸ் கிட்ட ஆர்டர் கொடுத்தாரு. ஏன் அப்படி பண்ணாருன்னா, இவங்களோட சோல்ஜர்ஸ் வந்து பயந்து திரும்பி போக கூட சான்ஸ் இருக்கு, அதனாலதான் அப்படி பண்ணாரு. அப்புறம் எரிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு, நம்ம ஜெயிக்கிறோம் இல்ல சாகுறோம்னு சொன்னாரு. அவங்க உண்மையிலே ஜெயிச்சிட்டாங்க. இந்த டிசையர் வந்து நம்மள பணக்காரன் ஆகணும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு 6 ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காரு. முதல் ஸ்டெப் என்னன்னா, ஃபிக்ஸ் த எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் மணி யூ டிசையர். நம்ம வந்து எவ்வளவு பணம் வேணும்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் எக்ஸாக்டா. ஏன்னா நம்ம அப்பதான் ஒரு டார்கெட் இருக்கும் நம்மளுக்கு, அதை போய் ரீச் பண்ண. இல்லைன்னா எங்க போறேன்னே தெரியாம போற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து, அதுக்காக நம்ம எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ண சொல்றாரு. நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ டைம் செலவு பண்ண போறேன் இந்த அமௌண்ட் ஆஃப் மணியை சம்பாதிக்க, இந்த மாதிரி டிசைட் பண்ணி வைக்கணும்னு சொல்றாரு. தேர்ட் வந்து, எஸ்டாப்ளிஷ் a date which you will possess. ஒரு டேட்டை வந்து எழுதி வச்சுக்கணும்ன்றாரு. இந்த நாள்ல வந்து இது வந்து என்கிட்ட இருக்கும், இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணி நான் சம்பாரிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பிளான் தயார் பண்ணணும், ஒரு டெஃபினைட் பிளான் தயார் பண்ணி அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா ஒரு பர்ஃபெக்ட் பிளான் எதுவுமே இல்லைங்க, நம்ம செஞ்சாதான் ஏதாவது கத்துக்க முடியும். ஃபிஃப்த், எல்லாத்தையும் எழுதுங்க. உங்க பிளானு, நீங்க எவ்வளோ மணி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது மாதிரி எல்லாத்தையும் எழுதி வைங்க. உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்கலாம் ஒரு நோட்டு போட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எழுதி வைப்பாங்க. கடைசியா டெய்லியும் அதை வந்து 2 வாட்டி சத்தமா நல்லா படிங்க. இந்த மாதிரி படிக்கிறதுனால உங்களுக்கு அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. நம்பர் 2, ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். நாலேஜ் வந்து 2 டைப் இருக்குன்னு சொல்றாருங்க. ஒன்னு வந்து ஜெனரல் நாலேஜ், இன்னொன்னு வந்து ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். நம்ம மூளையில வந்து எப்பயுமே ஃபேக்ட்ஸ், நிறைய ஜெனரல் நாலேஜ் இதெல்லாம் போட்டு நிரப்பி வைப்போம். ஆனா வந்து அது ரியல் லைஃப்ல நம்மளுக்கு யூஸே இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. ஒரு ஜெனரல் பிசிஷியன் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பத்தி பார்ப்பாரு. ஆனா அவர் அவ்வளவா சம்பாதிக்க மாட்டாரு. எல்லாத்தையும் பத்தி காமனா ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு ஃபீஸ் வாங்குவாரு. ஆனா ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்டாவோ இல்ல ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்டாவோ அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பார்ட்டை பத்தி ஸ்பெஷலிஸ்டா இருந்தாருன்னா அவர் நிறைய சம்பாதிப்பாருங்க. நம்ம ஒரு விஷயத்த பத்தி யாருக்குமே தெரியாத மாதிரி கத்துக்கணும். அது வந்து பணம் சம்பாதிக்க ஹெல்ப் பண்ணும். ஒரு தடவை ஹென்ரி ஃபோர்டை பத்தி ஒரு நியூஸ் பேப்பர்காரங்க அவர் வந்து
எதை பத்தியும் கண்டுக்க மாட்டாரு, ஒரு நெகட்டிவான பர்சன் சொல்லி தப்பா எழுதிட்டாங்க. ஹென்ரி ஃபோர்டு வந்து கோர்ட்ல கேஸ் போட்டாரு. அப்போ கோர்ட் லாயர் வந்து நிறைய ஸ்டூபிட் கொஸ்டின்ஸா அவர்கிட்ட கேட்டாங்க. எக்ஸாம்பிள், பென்டிக் அர்னால்டு யாரு, இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாரு. அஃபென்சிவ் கொஸ்டின்ஸும் கேட்டாங்க. இதனால ஹென்ரி ஃபோர்ட் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆகி இந்த மாதிரி ஃபூலிஷான கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, என்கிட்ட என் கம்பெனில ஒரு டேபிள் இருக்கு, அதுல நிறைய புஷ் பட்டன் இருக்கு. அதுல எந்த பட்டன் எதுக்கு அனுப்பணும்னு எனக்கு தெரியும். இப்போ எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியணும்னா அந்த பட்டன் அனுப்புனா அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து என்கிட்ட பேசி அதை பத்தி நான் தெரிஞ்சுக்குப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இதை வச்சுதான் நான் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் உண்மையிலே ஒரு எஜுகேட்டட் பர்சனுங்க. நம்ம பிரெயின்ல இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான நாலேஜை தான் நிரப்பி வைக்கிறோம். இதை நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப நல்லாவே பண்ணுது. தேவையில்லாததை பத்தி நிறைய படிக்கிறோம், ஆனா அது உண்மையிலே பணம் சம்பாதிக்க ஹெல்ப் பண்ணாது. நம்ம வந்து டோன்ட் ட்ரை டு பி எ மாஸ்டர் ஆஃப் மெனி திங்ஸ். நிறைய விஷயத்த மாஸ்டரா இருக்கிறத விட ஒரே விஷயத்துல ஒரு நல்ல பெரிய மாஸ்டரா இருக்கணும், யாராலையும் முடியாத அளவுக்கு. அதுதான் வந்து பணம் சம்பாதிக்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்ப புரிஞ்சுதுங்களா? ஸ்பெஷலைஸ் நாலேஜ் வந்து நம்மளுக்கு பணம் சம்பாதிக்க ஹெல்ப் பண்ணும். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமா? இப்ப திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்குங்க. இந்த புக்கோட பார்ட் 2 வந்து கூட சீக்கிரம் நான் ரிலீஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க, என்னோட வீடியோஸ் எதுவும் மிஸ் பண்ணாம இருக்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.